உன்னை உற்சாகப்படுத்தணுன்றதுக்காக நான் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உனக்கு சொல்றேன். காலேஜ் படிக்கிற ஒரு பையன், அவன் கிறிஸ்தவ பையன் தெரிஞ்சும், சினிமா பாட்டுக்கு அவன் மியூசிக் வாசிக்க மாட்டான்னு தெரிஞ்சும் அவனை சினிமா பாட்டுக்கு மியூசிக் போட சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் சேர்ந்து, ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணும்போது கூட நான் சினிமா பாட்டுக்கு வாசிக்கவே மாட்டேன்னு ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு தன்னோட ஃபெய்த்ல. அதுக்கு அவரை என்ன சொல்லி மிரட்டினாங்க தெரியுமா? அடுத்த செமஸ்டர்ல நீ எப்படி பாஸ் பண்றன்னு பாப்போம்டா, யார் உனக்கு மார்க் போடுறான்னு பாப்போண்டான்னு சொல்லி பகிரங்கமா மிரட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே அமைதியா கேட்டுட்டு அந்த சகோதரன் என்ன பதில் சொன்னாரு தெரியுமா? நீங்க என்ன ஃபெயில் ஆக்கி எனக்கு கொடுக்கிற அரியர் என்னோட கிரீடத்துல ஒரு முத்தா ஆண்டவர் பதிச்சு வைப்பாரு, என்ன வேணா பண்ணிக்கங்கன்னு சொன்னார்ரா. இந்த வைராக்கியத்தை பார்த்து ஆடி போன ப்ரொஃபசர்ஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்க விளையாட்டுக்கு சொன்னதை நீ சீரியஸா எடுத்துக்காத இனோக், நாங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம்னு சொல்லி நைஸா நழுவி போயிட்டாங்களாம். நீ மட்டும் ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்னு பாரு, உன்னை எதிர்க்கிறவனையும் உன் கூட நிக்க வைப்பாடுறா ஆண்டவர். அப்போஸ்தலன் பவுல கூட இந்த உலகம் வச்சு செஞ்சுது. அவரை உலகத்தின் மனிதர்கள் ஒரு வேடிக்கை பொருளை போல பார்த்தாங்க. பசி, பட்டினி, நிர்வாணம், தங்க இடம் இல்லாத பரதேசியா பிரிஞ்சு எல்லாராலும் தொடச்சு போடப்படுற அழுக்க போல எண்ணப்பட்டாரு. ஆனாலும் துளி கூட கிறிஸ்துவின் அன்பை விட்டு அவரை பிரிக்க முடியல. அன்னைக்கு பவுலோடு இருந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு நம்மளோடய இருக்கிறாரு. அன்னைக்கு பவுலுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் தானே இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிறாரு. ஆனாலும் நம்ம ஏன் இப்படி ஒரு சீப்பான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? என்னைக்காவது யோசித்து பார்த்திருக்கிறியா? இந்த நிலைமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்டா. இந்த வருஷத்துல நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை நம்ம பார்த்தே ஆகணும். அமேன், அமேன்.